கரூர் சம்பவம் தொடர்பான ஆவணங்களை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர். கரூர் சம்பவம் தொடர்பான ஆவணங்களை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல சிறப்பு புலனாய்வு குழு அந்த ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் நீதிமன்றத்தில் இன்று வாக்குமூலங்கள் மற்றும் வழக்கு தொடர்பாக பெற்ற ஆவணங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது எஸ்ஐடி. அதாவது கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட 41 உயிரிழப்புகள் தொடர்பான உயர்நீதிமன்றம் அமைத்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான புலனாய்வு குழுவானது கடந்த 5ஆம் தேதி முதல் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை உச்சநீதிமன்றமானது சிபிஐக்கு மாற்றியது. இதனையடுத்து எஸ்ஐடி இதுவரை யார் யாரிடம் விசாரித்து வந்தார்களோ அவர்களிடம் பெற்ற வாக்குமூலங்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கரூர் குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 நீதிபதியிடம் சமர்ப்பித்தனர். ஆவணங்களை நீதிபதி கையெழுத்து ஏற்றுக்கொண்டார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.